ஆயன் அணியன் சிறியன் மிகப்பெரியன் ஆயன் துவரைக்கோனாய் நின்ன மாயன் அந்நோதிய வாக்கதனைக் கல்லார் உலகத்தில் ஏதிலராம் மெய்ஞானமில். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் மிகவும் தனிச்சிறப்புடையது. ஒவ்வொரு அவதாரத்தில் பகவான் தன்னுடைய பலத்தையும் கோபத்தையும் பெருமையையும் காட்டியிருக்கலாம். ஆனால் இந்த அவதாரத்தில் சேர்க்க முடியாத 2 முரண்பட்ட பண்புகளை ஒரே அவதாரத்தில் கண்ணன் சேர்த்து காட்டினார். அதைத்தான் ஆழ்வார் இந்த பாசுரத்தில் பாடுகிறார். பகவான் கண்ணனை என்றவென்று நினைக்கலாம். சேயன் மிக தொலைவில் இருக்கிறார் நினைக்கலாமா? அணியன் ரொம்ப அருகிலே இருக்கிறார் நினைக்க வேண்டுமா? சிறியன் மிகப்பெரியன் ரொம்ப சாதாரணமானவர் நம்மை போன்றவர் என்று நினைக்க வேண்டுமா? ஐயோ மிகப்பெரியவர் தேவர்களால கூட நெருங்க முடியாதவர் என்று நினைக்க வேண்டுமா என்று நமக்கே சந்தேகம் ஏற்படும். எப்படி 2 முரண்பட்ட பண்புகள்? ஒருவரே அருகிலும் இருந்து தொலைவிலும் இருக்க முடியாது, சிறியவராகவும் இருந்து பெரியவராகவும் இருக்க முடியாது. பிறகு ஆழ்வார் ஏன் இப்படி பாடுகிறார் என்றால், ஆயன் துவரைக்கோனாய் நின்ற மாயன் ஒரே அவதாரத்தில் இடையனாக வாழ்ந்தபோது எளிமை என்றால் என்ன என்று அதன் எல்லையை காட்டினான் கண்ணன். அதுவே துவாரகாதீசனாக வாழ்ந்தபோது பெருமையினுடைய எல்லை என்ன, ஒருவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருக்க முடியும் என்பதையும் காட்டிப்போனார். அப்போ ஒரே இடத்தில் பரத்வம் சௌலபியம் மேன்மை எளிமை என்ற 2ஐயும் காட்டின அவதாரம்தான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். அதிலும் மேன்மை துவாரகாதீசனாக யதுகுலத்துக்கு தலைவனாக தாழ்ந்து போயிருந்த யதுகுலத்தை மறுபடியும் தூக்கி நிறுத்தி அவர்களுக்கும் முடிசூட்டக்கூடிய உரிமையை பெற்றுக் கொடுத்து அவர்களையும் உயர்ந்த அரசர்களாக ஆக்கின பெருமை ஸ்ரீ கிருஷ்ணனையே சாரும். அப்படி கண்ணன் துவாரகை என்கிற ஒரு பட்டணத்தை நிர்மாணம் செய்து இங்கு பல ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார். அந்த துவாரகை அழிந்து போன பின்பும் இப்போதும் பேட் துவாரகா என்று ஒரு பகுதி மட்டும் நமக்கு காண கிடைக்கிறது. கண்ணனுடைய வீடு, அவனுடைய அந்தப்புறம் இருந்த இடம், அந்த இடத்தை தான் பேட் துவாரகான்னு சொல்லுகிறோம். அதில் என்ன பெயருக்கு காரணம் என்ன? பேட் துவாரகான்னு சொல்லுகிறார்களே, என்ன பொருள்னு கேட்டால் ஹிந்தி பாஷையிலே பேண்ட் அப்படின்னு சொன்னால் சந்திப்பு என்று பொருள். நாம் இப்போ தமிழில் சொல்கிறோமே பேட்டி காணுவதுன்னு சொல்கிறோமா? பேட்டி காணுவதுன்னு இன்டர்வியூ, ஒருத்தரை சந்தித்து பேசுவதற்கு பேட்டி காணுறதுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதை பேண்ட் என்று தெரிவிப்பார்கள் ஹிந்தி பாஷையிலே. பேண்ட் துவாரகா, பேண்ட்னா யாரோ சந்தித்திருக்கிறார்கள், அந்த சந்திப்புக்கு நினைவாகத்தான் இந்த தீவுக்கே பேட் துவாரகான்னு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. யார் யாரை சந்தித்தார்கள் என்றால், இந்த உலகத்தையே தனக்கு செல்வமாக உடையவன், அனைத்து கண்ணன் பகவத்கீதையில சொல்லும்போது இந்த உலகமே என்னுடைய செல்வம்தான், என்னாலேயே என் செல்வத்தை சொல்லி முடிக்க முடியாது என்று புகழ்கிறார், தன்னையே சொல்லிக் கொள்ளுகிறார். அப்பேற்பட்ட செல்வந்தன் ஒரு புறம் கண்ணன். இன்னொரு பக்கம் பார்த்தால் சுதாமா என்கிற ஒரு ஏழை, அவரிடத்தில் அடுத்த வேளை உணவு உண்ணுவதற்கு கூட காசு கிடையாது. அவர் சுதாமாபுரி இங்கே சற்று தூரத்தில் இருக்கிறது. கோமதி துவாரகை சேவித்தோமே, அந்த கோமதி துவாரகையில புறப்பட்டு அப்படியே தெற்கு நோக்கி கடல் கரையோடு வர வேண்டும். வந்தால்தான் சுதாமாபுரி என்கிற ஊர் வருகிறது. அதுதான் சுதாமாவுடைய ஊர். அந்த ரோடிலே இன்னும் தெற்க போனோம்னால் அதில் தான் போர்பந்தர் என்கிற ஊர் வருகிறது. அதில் தான் சோம்நாத், பெரிய ஒரு சிவன் கோயில் இருக்கிறதே, அந்த சோம்நாத் கோயில் அங்கதான் இருக்கு. போர்பந்தர் காந்தி பிறந்த இடம், அதுவும் அங்குதான் இருக்கிறது. வெராவல்னு ஒரு இடம், அங்க பிராபாச தீர்த்தம்னு ஒரு ஊர். அந்த பிராபாச தீர்த்தத்திலிருந்தா கண்ணன் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு போனது. அங்கு கண்ணனுக்கு ஒரு அழகான சந்நிதி இருக்கிறது. இதெல்லாம் அந்த கடற்கரையோடு இருக்கக்கூடிய கோவில்கள். அதில் முதல்ல கோமதி துவாரகிலிருந்து தெற்கு நோக்கி புறப்பட்டு சென்றோம் என்றால் இந்த சுதாமாபுரி என்கிற இடம் வருகிறது. அங்கு மிகவும் ஏழையாக சுதாமான்னு ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கும் கண்ணனுக்கும் என்ன தொடர்பு என்றால், கண்ணன் மதுரையிலே வந்து கம்சனை கொன்ற பிறகு கல்வி கற்க வேண்டுமே. 10 வருஷம் ஆனந்தமா மாடு மேய்ச்சே பொழுதுபோக்கியாச்சு, பாடசாலைக்கே போகல, ஒரு அக்ஷரம் கத்துக்கல. எப்படி ராஜா அப்படி இருக்க முடியும்? அப்ப வசுதேவர் பார்த்து சாந்தீபனி என்று ஒரு மகரிஷி உஜ்ஜைன் என்கிற இடத்திலே இருந்தார். அங்கு அனுப்பித்தான் கண்ணனை கல்வி கற்பதற்காக அனுப்பினார். 64 நாட்களுக்குள்ளே 64 கலைகளையும் கண்ணன் கற்றுக்கொண்டானாம். ஓது வாய்மையும் உவனிய பிறப்பும் உனக்கு முன்தந்த அந்தணன் ஒருவன் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். கண்ணனுக்கே வேதங்களையெல்லாம் கற்பித்த ஒரு குரு சாந்தீபினி என்பவர். அவரிடத்துல கண்ணன் படிக்கும் பொழுது கண்ணன், பலராமர், இந்த சுதாமா, இவர்கள் 3 பேரும் தான் சேர்ந்து கல்வி பயின்று வந்தார்கள். அப்ப கண்ணனுக்கும் சுதாமாவுக்கும் ரொம்ப நெருக்கமான நட்பு உண்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்?
எல்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் காலேஜுக்கு போனால் மறந்து போய்டுறது, வேலைக்கு போனால் டச்சில் இருக்க முடியலையோ இல்லையோ. கண்ணனுக்கும் அதை போல தொடர்பு அருந்து போயிற்று. கண்ணன் துவாரகைக்கே அரசனாக ஆகிவிட்டார். சுதாமா ஏழையாக சுதாமாபுரியிலே வாழ்ந்து வருகிறார். மனைவிக்கு சுஷீலான்னு பெயர். 2 பேருக்கு அங்கே சந்நிதி இருக்கு. இப்போ சுதாமாபுரி போனோம்னா சந்நிதியை தரிசித்துக் கொள்ளலாம். அப்ப மனைவி சொல்லுகிறாள், ஏதான செல்வத்தை கண்ணனிடத்தில் போய் பிரார்த்திக்கலாமே, குழந்தைகளுக்கு அடுத்த வேளை உணவுக்கு கூட நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை, ஏதாவது கேட்கலாமேன்னு சொல்லுகிறாளாம். அவரும் சரி, விருப்பமே இல்லை, ஆனா மனைவி சொல்லுகிறாளே போய் கேட்டு பார்ப்போம் என்று அரை மனதோடு புறப்படுகிறார். என்ன நடக்கிறதோ இல்லையோ, பணம் கிடைக்கிறதோ இல்லையோ, கண்ணனை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமே, அது போரும் என்ன ஆனந்தமா வருகிறார். பார்த்தா பெரிய பெரிய மாளிகைகள். துவாரகையை பற்றி கேட்க வேண்டுமா? சூட்டுயர் மாடங்கள் சூழ்ந்து தோன்றும் துவராபதி என்று ஆண்டாருடைய பாசுரம். நாச்சியார் திருமொழியில் அழகான சூட்டு உயர் மாடங்கள், பெரிய பெரிய உயர்ந்த மாடங்கள், அலங்கரிக்கப்பட்ட மாடங்களால் சூழ்ந்ததான் துவாரகை. அதில் 16,108 மனைவிமார்களுக்கு 16,108 மாளிகைகளை கண்ணன் கட்டி வைத்திருந்தார். அதையெல்லாம் தாண்டி மெதுவாக உள்ள நுழைகிறார். இதுவரைக்கும் அனுமதிப்பார்களோ? கண்ணனை பார்க்க முடியுமோ முடியாதோ? காவலாளியை தடுத்து விட்டால் என்ன செய்வது? நம்ம பார்த்தா கண்ணனுக்கு அடையாளம் தெரியுமா தெரியாதா? நான்லாம் ஒரு பொருட்டே இல்லை அவருக்கு இருக்கிற பெருமைக்கு, என்னை ஞாபகம் வச்சுருப்பாரான்னு இவருக்கு ஒரே பதட்டம். அதோடு வீதியில் நடந்து போகும்போது கண்ணன் ஒரு அரண்மனையில் மேல மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். சுதாமா வருவதை தொலைவிலிருந்து பார்த்து விடுகிறான் கண்ணன். தம் விலோக்கிய அச்சுதோ தூராத் பிரியாபர்யங்க மாஸ்திதா சஹசோத்தாய சாப்யேத்ய தோர்பியாம் பர்யக்ரஹீன் முதா சக்யுஃப் பிரியஸ்ய விப்ரர்ஷேஹே அங்கசங்காதி நிர்வృతः பிரீதோ வியமுஞ்சதபிந்தூன் நேத்ராபியாம் புஷ்கரேக்ஷணா. மேல் மாடியிருந்து சுதாமாவை கண்ணன் பார்த்துடுறார். அப்படியே கீழே ஓடி வந்து வீதியிலேயே ஓடி வந்து சுதாமாவை கட்டி அணைச்சுட்டாராம். அப்படியே மற்றவெல்லாம் பயந்து போனார். என்னது, ராஜா யாரோ ஒருத்தர் கிழிஞ்ச வஸ்திரம், அவருக்கு குச்சேலர்னு பெயர், கிழிந்த ஆடை உடையவரானபடியால குச்சேலர்னு பெயர். இவர் என்ன இப்படி இருக்கார், இவரை பார்க்கறதுக்கு நம்ம ராஜாவே ஓடி வருகிறார்களே, ஒருத்தருக்கும் புரியல. கண்ணனுக்கு அணைத்துண்ட உடனே ரொம்ப நாளா விட்டு பிரிந்த ஒரு நண்பன் கிடைச்சதுனால ரொம்ப ஆனந்தமா கண்ணிலிருந்து கண்ணீரா கொட்டித்தான் கண்ணனுக்கு. அப்படியே கெட்டியா சுதாமா கையை பிடித்து கொண்டார். நேர அரண்மனைக்குள்ளே அழைத்து கொண்டு போய் உயர்ந்த சிம்மாசனம் அதிலே அமர்த்தி வைத்து அவருடைய திருவிடிகளுக்கு கீழே கண்ணன் குனிந்து நின்று கொண்டு தீர்த்தத்தை விட்டு அவருடைய திருவிடிகளை எல்லாம் கழுவினாராம். அது சுகர் தெரிவிக்கிறார். அதோபவேஷ்ய பரியங்கே ஸ்வயம் சக்யுஹு சமர்கணம் உபகிருத்திய அவனிஜ்யாஸ்ய பாதௌ பாதாவனேஜனீஹி அக்ரஹீத் சிரசா ராஜன் பகவான் லோகபாவனஹா. சுகாச்சாரியருக்கு ஆச்சரியம். ஸ்லோகம் பாடிட்டே வரார். கண்ணன் போறார், குச்சேலருடைய திருவடிகளில் தீர்த்தத்தை விட்டு கழுவுறார். கழுவின உடனே என்ன பண்ணணும்? தொடச்சி விட்டுட்டு போயிருக்கணும் இல்லையோ. அந்த தீர்த்தத்தை எடுத்து தன் தலையில தெளிச்சுட்டானா கண்ணன். இவருக்கு புரியவே இல்லை. லோக பாவனகா, உலகமே இவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் கிடைச்சித்தான் புனிதத்தன்மை அடைந்து கொண்டிருக்கிறது. கங்கை என்கிற நதியே திருவிக்கிரனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் என்பதால் தான் பெருமை அடைந்திருக்கிறது. அந்த கண்ணன் ஒரு குச்சேலர் சுதாமாவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் திருவடிகளை கழுவின தீர்த்தத்தை எடுத்து தலையில தெளிச்சுக்கிறார்னால் சுகாச்சாரியருக்கு ரிஷிகளுக்கும் பிரம்மாதிகளுக்கும் ஒன்றுமே புரியவில்லை. ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். கண்ணனுடனே ஓடிப்போனார். பழங்களை எல்லாம் திருத்தி போஜனத்தை எடுத்துன்னு வந்தார். அதை சுதாமாவுக்கு கொடுத்து சாப்பிட்றத அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாராம். அவர் ஆனந்தமாக புஜித்து கதையெல்லாம் பழைய கதையெல்லாம் பேச தொடங்கினார்கள். குருகுலத்தில் இருந்தது, குருவினுடைய அனுகிரகம் எல்லாவற்றையும் பேசினார்கள். அப்ப கண்ணன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். சுதாமா என்ன பண்ணாலும் குருவனுடைய அனுகிரகம் தான். அவர் அனுகிரகத்தினால்தானே இன்றைக்கு நாம இவ்வளவு நல்ல நிலையில் இருக்கிறோம் என்று கண்ணன் சொல்லுகிறார். குச்சேலருக்கு ரொம்ப வருத்தம். கண்ணா, நீ நல்ல நிலையில் இருக்கிறாய், நான் இப்ப நல்ல நிலையில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப ஆச்சாரிய அனுகிரகம் இல்லைன்னு ஆயிடுமோ இல்லையோ? ஆச்சாரியன் அனுகிரகித்ததால் தான் இவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழுகிறோம்னு கண்ணன் சொல்லியிருக்கும் போது, இல்ல கண்ணா, ஆச்சாரியன் அனுகிரகம் எனக்கு ஒண்ணுமே செய்யவில்லை, நான் வருத்தத்தில் ஏழ்மையில் இருக்கிறேன்னு வாய் திறந்து சொல்ல முடியுமா? வெட்கி போய் அப்படியே தலையை குனிஞ்சுட்டு ஒன்றும் பேசாமல் இருந்தார். சரின்னு கண்ணன் இப்படியே பேசிட்டு வந்தவர் இடுப்பில் இருந்த அவலை பிடுங்கினார். அதுல ஒரு முஷ்டி எடுத்து சாப்பிட்டார். ஆனந்தமா உரையாடி கொண்டிருந்தார்கள். அப்புறம் புறப்பட்டு குச்சேலர் போகிறார். அது வரைக்கும் எனக்கு செல்வம் கொடுன்னு கேட்கவே இல்லை. கண்ணனும் அதை பற்றி பேசவில்லை. சுதாமா திரும்ப தன் ஊருக்கு போய் பார்த்தால் தன்னுடைய வீட்டை காணும். அந்த வீதியில் 2 தடவை முன்னும் பின்னும் நடந்து வரார். தன்னுடைய வீடு எங்கேன்னு தெரியல. திடீர்னு ஒரு பெரிய மாளிகை இருக்கு. மாளிகைக்கு உள்ளிருந்து அழகான பட்டு வஸ்திரம் ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு சுஷீலா இவருடைய மனைவி இருக்காளே, அவள் வெளியில ஓடி வந்து ஹாரத்தி எல்லாம் எடுத்து குச்சேலரை உள்ள அழைச்சிட்டு போனான். இவருக்கு ஒண்ணுமே புரியல. குழந்தைகள் எல்லாம் பட்டு வஸ்திரமா உடுத்தின்னு இருக்கு. மனைவியானா தங்க நகையெல்லாம் போன்றிருக்கா. எங்கிருந்து வந்ததுனால் கண்ணன் தானே கொடுத்திருப்பார். நீர் போய் கண்ணனிடத்துல சொல்லி இருப்பீர். அதனால கண்ணன் நமக்கு அனுப்பி இருக்கிறார்னு மனைவி சொன்னாள்.
இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் வாயே திறக்கல, கன்னடத்துல கேட்கவே இல்லை. நல்ல வேளை நான் கேட்காததுனால என்னுடைய பக்தி மாறாமல் இருந்ததே, அது போரும்னு குச்சேலர் ஆச்சரியப்பட்டு, அதுக்கு மேல அந்த செல்வத்தில் அவருக்கு ஆசையே கிடையாது. நிறைய செல்வத்தை கண்ணன் கொடுத்திருந்தாலும் அவர் ஒரு தபஸ்வியை போல எந்த செல்வத்திலும் ஆசையில்லாமல் வாழ்ந்து முக்தி அடைந்தார் என்றுதான் பாகவதம் சொல்லுகிறது. அப்படி உயர்ந்த ஒரு பரிச்சரியை, ஒரு பக்தனை அழைத்து அவனை ஆசனத்தில் அமர்த்தி கண்ணன் கீழே அமர்ந்து கொண்டு பணிவிடைகளை செய்கிறார். அந்தఃபுரஜனோ திருஷ்டுவா கிருஷ்டேன அமலகீர்த்தினா விஸ்மிதோபூத் அதிப்ரீத்யா அவதூதம் சபாஜிதம். உள்ள இருந்த மக்கள், அந்தப்புறத்தில் எத்தனை மக்கள் வேலைக்காரர்கள் இருப்பார்கள், எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இந்த ராஜா எதுக்கு ஒரு கிழிஞ்ச வஸ்திரத்தை உடுத்தின்றவருக்கு இப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணுகிறார்? கிம் அனேன கிருதம் புண்ணியம் அவதூதேன பிக்ஷுனா ஸ்ரீயாஹீரேன லோகேஸ்மின் கர்ஹிதேன அதமேனச்ச. இவர்கிட்ட செல்வம் கிடையாது, ஊரெல்லாம் அவரை பழி சொல்லிட்டு இருக்கு, 10 இடத்துல கடன் வாங்கி வச்சு கஷ்டப்பட்டு இருக்கார், எல்லாரை விட தாழ்ந்தவரா இருக்கார். கிம் கிருதம் புண்ணியம், இவர் என்ன புண்ணியம் பண்ணாரோ தெரியலையே, கண்ணன் இப்படி பணிவிட பண்றாரேன்னு மக்களுக்கு ஆச்சரியம். அவர் ஒரு புண்ணியமும் பண்ணல, பக்தி என்பதை மட்டும்தான் அவர் காட்டினார். அவர் மனசுல இருந்தது அன்பு. ஏதோ புண்ணியம் பண்ணவர்களுக்கெல்லாம் கண்ணன் இப்படியா அனுகிரகம் பண்றார், பெரிய இந்திரன் வரட்டும் அனுகிரகம் பண்ணி போன்னு அனுப்பிச்சுரு. அதுக்கு மேல கண்ணன் பேசுவது கூட கிடையாது. உண்மையான பக்தர்களிடம் மட்டும்தான் கண்ணன் வாய் திறந்து பேசுவதே. இந்திரன், சந்திரன், குபேரன், வருணன், பிரம்மா யார் வந்தாலும் எல்லாரும் காரியத்துக்காகத்தான் தன்னிடத்துல வருகிறார்கள்னு கண்ணனுக்கு நன்னா தெரியும். எங்கிட்ட அன்பெல்லாம் இவர்களுக்கு கிடையாது, ஏதோ வேலை நடக்க வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள்னு தெரியும். பேச்சோட முடிச்சு அனுப்பிச்சுட்டுருவாராம். ஆனா குச்சேலர் இடத்துல அப்படி கிடையாது. பழைய கதையெல்லாம் பேசி ஆனந்தமா உரையாடினார் என்றால் அது அவர் மனதில் இருந்த பக்தியின் காரணமாக, எந்த புண்ணியத்தாலும் அல்ல. யோசௌ திரிலோக குருணா ஸ்ரீனிவாசேன சம்பிருதா பரியங்கஸ்தாம் ஸ்ரீயம் ஹித்வா பரிஷ்வக்தோ அக்ரஜோ யதா. ருக்மிணி தேவியை ஆலிங்கனம் பண்ணி கட்டி கொண்டிருந்த கண்ணன் அவரை விட்டுட்டு ஓடி வந்து என்னமோ சொந்த அண்ணாவை தம்பியை பார்த்தது போல கட்டிக்கிறாரே, இவர் பெரிய மகானாக இருக்க வேண்டும்னு ஊர் மக்கள் எல்லாம் கொண்டாடினார்களாம். இப்படி குச்சேலோபாக்கியானம் கண்ணனுடைய அரண்மனையிலே நடந்தது. அது நடந்ததும் இந்த பேட்வாரகையில் தான். இப்போ கண்ணனுடைய சந்நிதி இருக்கு, சந்நிதியிலிருந்து வெளிப்பக்கம் தெற்கு பக்கம் வெளியில போனோம்னா நேர ஒரு இடது பக்கம் ஒரு சின்ன மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துல ஒரு சித்திரம், கண்ணன் குச்சேலருக்கு கைங்கரியம் பண்ணுவது போல ஒரு சித்திரம் வரைந்து வைத்திருப்பார்கள். அந்த இடத்துல தான் அமர்ந்து கண்ணனும் குச்சேலனும் பேசிக் கொண்டிருந்தார்களாம். இப்போ நாம் அங்க போய் அவல் வாங்கிக்கலாம், அவல் பிரசாதம் கொடுப்பார்கள் பேட்வாரகையிலே. இன்றும் வாங்கிக் கொள்ளலாம், கண்ணனுடைய அனுகிரகத்தை பெறலாம். அந்த எல்லா பெருமைகளும் நடந்தது பேட்வாரகை என்கிற இடத்தில். அப்போ ஒரு பக்கம் துவாரகாதீசன்னு பார்த்தால் இவரை போல உயர்ந்தவர்களே இருக்க முடியாது. இன்னொரு பக்கம் குச்சேலருக்கு கால அலம்பி விட்டு விசிறி வீசிக் கொண்டிருக்கிறார் கண்ணன். அப்ப பக்தர்களிடத்தில் மிக எளியவனாக நடக்கிறார். ஜராசந்தனோ துரியோதனனோ வந்தால் மிக பெரியவராக இருக்கிறார். இது கண்ணனுடைய பெருமை. ஒரு பக்கம் பெருமை பரத்வம், ஒரு பக்கம் எளிமை சௌலபியம், இரண்டையும் சேர்த்து வைத்திருந்தாரே அது துவாரகாதீசனுடைய பெருமை. இந்த துவாரகையை பற்றி பல ஆழ்வார்கள் கீழே பல பாசுரங்களை பார்த்திருக்கிறோம். திருமழிசை ஆழ்வார் 2 பாசுரங்கள், பெரிய ஆழ்வார் 5 பாசுரங்கள், ஆண்டாள் 4 பாசுரங்கள், திருமங்கை ஆழ்வார் 2 பாசுரங்கள், நம்மாழ்வார் 1 பாசுரம். இப்படி பலரும் சேர்ந்து இந்த ஊருக்கு மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு விசேஷமான ஈடுபாடு இந்த பெருமானிடத்துல உண்டு. இதெல்லாம் துவாரகைக்கு இருக்கக்கூடிய ஏற்றம். ஆண்டாள் தன்னுடைய நாச்சியார் திருமொழி கடைசியில், இனிமே என்னால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க முடியவில்லை, என்னை எப்படியான போய் துவாரகையில் சேர்த்து விடுங்கள். கண்ணன் இருந்த ஊர், கண்ணனுடைய திருமேனி பட்டு அவன் கால்பட்டு நடந்த ஊர், எப்படியான அங்கே போய் சேர்த்து விடுங்கள்னு பிரார்த்திக்கிறாள். கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும், ஊட்டக்கொடாது செருப்பனாகில் உலகளந்தான் என்று உறக்கூவம், நாட்டில் தலைப்பழி எய்தியுங்கள் நன்மை இழந்து தலையிடாதே, சூட்டுயர் மாடங்கள் சூழ்ந்து தோன்றும் துவராபதிக்கு என்னை உய்த்திடுமேன். ஆண்டாள் கையில கிளி வச்சிருக்காளே அது கோவிந்தா, உலகளந்தானே என்று பகவானுடைய பெயர்களையே பாடுகிறது. அவனை விட்டு பிரிந்து என்னால தாங்க முடியவில்லை, துவராபதிக்கு என்னை உய்த்திடுமேன். என்ன உன் பெண்ணுன்னு இனிமே பார்க்க வேண்டாம், இந்த ஊர் பெண்ணுன்னு பார்க்க வேண்டாம், எப்படியான துவாரகையிலே போய் என்னை போட்டு விட்டு வந்து விடுங்கள், அதுதான் என் உஜ்ஜீவனத்துக்கு வாழ்க்கைக்கான வழி என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். அப்படி கண்ணனோடு நெருக்கமான தொடர்புடைய ஊர் துவாரகை என்கிற அழகான திவ்யதேசம். அதனுடைய பெருமை பேட்வாரகை, கோமதி துவாரகை, டாக்கூர் துவாரகை என்று 3 இடங்களில் சரித்திரங்களையும் கோவில்களையும் மகாத்மியத்தையும் தெரிந்து கொண்டோம். இதோடு துவாரகை முடிவடைகிறது. இன்னும் வடநாட்டு திருத்தலங்களில் ஒரே ஒரு திருத்தலம் திருப்பார்கடல் மட்டும் மீதம் இருக்கிறது. அதன் பெருமைகளை அடுத்த பகுதிகளிலே பார்ப்போம்.